ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டே 5யோட ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். டே 5யோட ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி டே 4, அதாவது நேற்று நீங்கள் படித்த டாப்பிக்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம டே 5யோட ஸ்டடி பிளான் பார்க்கலாம். நேற்று டே 4 நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் வங்கிகள் மற்றும் பணவியல் கொள்கை அப்படின்ற ஒரு டாப்பிக்கும், அதே மாதிரி சைக்காலஜியில் பிளட் ரிலேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் கவர் பண்ணியிருப்பீங்க. அது ரிலேட்டான கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதன்முறையாக யாருடைய ஆட்சி காலத்தில் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன? அதாவது எந்த பேரரசோட காலத்தில் வந்து அச்சடிக்கப்பட்டது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டின், 1717 முகலாய நாணயத்தை அச்சடிக்க ஆங்கிலேயருக்கு அனுமதி வழங்கிய முகலாய பேரரசர் யார்? அதாவது விச் முகல் எம்பரர் கேவ் பர்மிஷன் டு த பிரிட்டிஷ் டு மின்ட் த முகல் கரன்சி இன் 1717 அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேர்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? When was the Reserve Bank of India Act enacted? அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபோர்த் கொஸ்டின், பண மதிப்பிழப்பு நடைபெற்ற நாள் எது? வாட் வாஸ் த டேட் ஆஃப் த டிவால்யூஷன்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னா, ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்திய நாணயத்தின் பெயர் என்ன? வாட் வாஸ் த நேம் ஆஃப் த காயின் இன்ட்ரோடியூஷன் பை ஷெர்ஷா சூரி? சிக்ஸ்த் கொஸ்டின், யாருடைய பயணத்தால் காகித பணம் ஐரோப்பிய நாடுகளில் பரவியது? ஹூஸ் ஜேர்னி ஸ்ப்ரெட் பேப்பர் மணி அக்ராஸ் யூரோப் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இவர் வந்து ஒரு பயணி. இவர் வந்து ஐரோப்பிய நாடுகளில் பயணிக்கும் போது காகித பணத்தில் அருமை வந்து அவங்களுக்கு புரிஞ்சு அதுக்கப்புறமா தான் பரவியது. அவர் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. செவன்த் கொஸ்டின், பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யார்? ஹூ ரோட் த ரிசர்ச் பேப்பர் மணி ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இந்த மணி ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற ரிசர்ச் பேப்பர் எழுதினதுக்கு அப்புறம் தான் இதை வச்சு தான் இந்தியாவுக்கான ஆர்பிஐ ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மணி ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற ரிசர்ச் பேப்பரை யார் எழுதினாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து 7th கொஸ்டின் வரையும் நம்ம ஜிகே பார்ட் பார்த்தோம். அதாவது எக்கனாமிக்ஸில் வங்கிகள் மற்றும் பணவியல் கொள்கை அது சம்பந்தமான டாபிக் பார்த்தோம். இதுக்கப்புறம் 3 கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ரிலேஷன் சம்பந்தமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். 8th கொஸ்டின் என்னன்னா, சிவாவின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் என்று வினோத் சொன்னால் வினோத் சிவாவிற்கு என்ன உறவு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. 9th கொஸ்டின், ஏவின் கணவர் பி மேலும் சி மற்றும் ஏவின் தாய் டி எனில் பிக்கும் டிக்கும் என்ன உறவு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர் என்பவர் ஏவின் சகோதரர், எஸ் என்பவர் பியின் சகோதரி, ஏ என்பவர் எஸ்ஸின் மகன் எனில் ஆருக்கும் எஸ்க்கும் என்ன உறவு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின் பார்த்தாச்சு. இதுக்கான ஆன்சர் எல்லாமே உண்மையாக படிச்சிருந்தீங்கன்னா மறக்காம ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு டே 5க்கான ஸ்டடி பிளான் என்னன்னு பார்க்க போகிறோம். டே 5க்கான ஸ்டடி பிளான் என்னன்னா, இந்த வீக் நம்ம சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே எக்கனாமிக்ஸ் அண்ட் சைக்காலஜி தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் என்ன டாபிக் நீங்கள் கவர் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் அப்படின்ற டாப்பிக்கும் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்ற 2 டாபிக் நீங்கள் கவர் பண்ண போறீங்க. இந்திய பொருளாதாரம் அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த பாடம் படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்டில் இருக்க 7th and 8th லெசன் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்ற டாப்பிக்காக அதே 11th ஸ்டாண்டர்ட் இருக்க 11th லெசன் நீங்கள் கவர் பண்ணணும். இந்த இந்திய பொருளாதாரம் அண்ட் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்ற டாப்பிக்காக நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிச்சு தான் ஆகணும். இந்த 2 லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன், அதனால மறக்காம கவர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜியில் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் சம்ஸ், அதாவது திசை கணக்குகள் அப்படின்ற டாபிக் இன்னைக்கு கவர் பண்ண போறீங்க. ஸோ இன்னைக்கு எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்ற டாபிக் கவர் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜியில் திசை கணக்குகள் அப்படின்ற டாபிக் கவர் பண்ண போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இது கவர் பண்ணிடுங்க. நாளைக்கு டே 5க்கான ரிவிஷனும் டே 6க்கான ஸ்டடி பிளானும் பார்க்கலாம். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.